ஜனவரி 1ஆம் தேதி 2013 ஊரெல்லாம் போஸ்டர் போட்டார் அண்ணன். எனக்கு அவரே ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டார், கிங் எழுதும். தொடரே சூப்பரா இருந்துச்சு, விஜயசாந்தி படம் மாதிரி. இதுதான்டா போலீஸ்னு ஒரு படம் நடிச்சாங்கல்ல, அது மாதிரி. இந்த தொடரோட பேர் நண்பா நீதான் ஹீரோ, இதுதான் தொடரோட பேரு. ஊரெல்லாம் போஸ்டர் இருக்கா. எங்க ஆபீஸ்ல ஒரு இந்திக்கார பையன் இருந்தான். அவன் பார்த்தான், என்னோட போஸ்டர்லாம் உட்காந்து வெளியில இருந்துச்சு. அப்பதான் அண்ணன் வந்து இந்த பெரிய ஸ்கேண்டல், நித்யானந்தா ஸ்கேண்டல் வெளியில வந்த டைம். நானும் இதுல சிக்கிட்டேன் போல அப்படின்ட்டு அந்த இந்திக்கார பையன் எனக்கு ஃபோன் பண்றான், டேய் நல்லா இருக்கியாடா, ஏதாவது மாட்டிக்கிட்டியாடான்னு. அப்புறம் அவன்கிட்ட சொல்லணும், டேய் நான் தொடர் எழுத போறேன்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு தொடரா எழுதினேன். நண்பா 52 வாரம் சிறப்பா போச்சு அந்த தொடர். எனக்கு எழுத்தாளரா மாத்தின பெருமை நக்கீரன் கோபாலன் எனக்கு உண்டு. இப்ப விஷயம் அது கிடையாது. அதுல ஒரு 6வது சாப்டர், ஒரு சாப்டர்ல என்ன எழுதினா, நம்மளுடைய லைஃப்ல யாரெல்லாம் நமக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதுல நம்மளுடைய கெரியரை பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா நீ சந்தோஷமா இருப்பேன்னு எழுதியிருந்தேன். இப்ப நம்மள பல பேர் வேலைக்கு போறோம். இதுல யாருக்கெல்லாம் திங்கக்கிழமை காலையில துள்ளி குதிச்சுட்டு வேலைக்கு போறோம் அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு 1 2 3 4 5. யாரெல்லாம் திங்கக்கிழமை பார்த்தாலே ஐயோயோ ஆபீஸ்க்கு போகணுமா, அதுதான். இப்போ 2 கேட்டகரி தான் இருக்கும். இந்த 2வது கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எப்படின்னா, சராசரியா 30 வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தைய வச்சுட்டு சென்னைக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதுக்கு ஒரு 20 வருஷம் லோன் வாங்கி அந்த லோனுக்காக லோன் வேலை செஞ்சு அடுத்த 45-50 வயசுல நம்ம பசங்களுக்கு நம்மளே அட்வைஸ் கொடுப்போம். எனக்கு மட்டும் இது அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அப்ப என்னுடைய கோர், நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறேன்னா, டேய் எவனோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான்றக்கா படிக்காத, உனக்கு பிடிச்ச விஷயத்த படி, உனக்கு பிடிச்ச வேலையை செய். அந்த பிடிச்ச வேலையில கிடைக்கிற சம்பாத்தியம் இருக்கு பாரு, அது சூப்பர்.